ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மட்டன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கட்லட் செய்கிறதுக்கு 200 கிராம் மட்டனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 7 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கறி நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 7 விசில் விட்டு கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் போட வேண்டாம். கறியை இந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம கட்லெட் சாப்பிடும்போது நமக்கு கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். கறியை நல்லா பசைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். அதோட வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருவாய் இலையும் சேர்த்துக்கலாம். இதோட எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். மஞ்சக்கரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதை தனியாக எடுத்துருங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக வரும். கட்லெட் மேலே கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பவுடரை 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடருக்கு பதிலாக நம்ம முட்டையை கூட அடித்து வச்சுக்கலாம். கட்லெட் மிக்சரை கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணுறேன். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே நான் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் முக்கி எடுத்துக்கிறேன். முக்கி எடுத்ததோட இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி வைக்கலாம். புரட்டி ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கடைசியாக நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா கட்லெட் மாவையும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கட்லெட் பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கட்லெட்டை இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்து வரும். போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், இப்போயே லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு அதை நல்லா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லா பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கரண்டி வச்சு ஸ்மூத்தாக நம்ம கிளறினா போதும். ரொம்ப கிளற தேவையில்லை. எல்லா கட்லெட்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய மட்டன் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் வந்துடும். கட்லெட் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் இன்றைக்கி 200 கிராமில் தான் கட்லெட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் கறிக்கே எனக்கு 17 கட்லெட் வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.